Hello NN for your squad, welcome to this video. In this video we are discussing about how to get pass mark in educational technology. In this video we cover the important questions and question pattern of the subject. Okay guys, இப்போ வீடியோக்குள்ள போலாம். Okay friends, இப்போ பாத்தீங்க அப்படின்னா education technology or nursing education இந்த subject பாத்தீங்கன்னா semester 5ல செகண்ட் பேப்பரா வருது. இந்த பேப்பர் வெறும் தியரி மட்டும்தான், பிராக்டிகல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்லி நீங்க தியரியில மட்டும் பாஸ் பண்ணா போதும். டோட்டல் மார்க்ஸ் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 75 out of 38 மார்க் நீங்கள் எடுத்தீங்கனாலே பாஸ் பண்ண முடியும். அந்த 38 மார்க்ஸ் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஜுகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நான் மெடிக்கல் பேப்பர். ஜென்ரலாக நீங்கள் ஓனாக எழுதினா போதும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ கொஷின் 15 இருக்கும். அந்த 15 எஸ்ஏ கொஷின் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா 5 மார்க் ஒரு 3 எஸ்ஏ கொஷின் ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். அந்த 15 கொஷினும் நீங்கள் கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ கொஷின் பேப்பர் பார்க்கலாம். கொஷின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஐஎன்சி ரெகுலேஷன் படி நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா அதர் டீம்டு யூனிவர்சிட்டி இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் டோட்டலாக 12 எம்சிக்யூஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ கொஷின் 15 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொஷின் 30 மார்க்ஸு. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் 5 மார்க் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின் இருக்குது 25. நெக்ஸ்ட் வெரி ஷார்ட் ஆன்சர் 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 4 2 சார் 8. டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 75 மார்க்ஸ். இந்த 75 மார்க்ஸுக்கு எப்படி 38 மார்க் ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 12 ஒன் எம்சிக்யூவில் அட்லீஸ்ட் ஒரு 5 எம்சிக்யூ கரெக்ட் பண்ணுங்க போதும். ரேண்டமா நீங்க டிக் போட்டீங்கனாலே 5 MCQ கரெக்ட் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் 15 மார்க் क्वेश्चन பாருங்க. 15 மார்க் क्वेश्चन வந்து ரெண்டு 15 மார்க் क्वेश्चन இருக்கு. அது ரெண்டையும் நான் கொடுக்குற அந்த 15 எஸ்ஏ क्वेश्चन இம்பார்ட்டன்ட் படிச்சீங்கனாலே ரெண்டுமே அட்டெண்ட் பண்ணிடலாம். ரெண்டுமே அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 8 மார்க்காவது கொடுப்பாங்க. 8 8 சார் 16 ஒரு மார்க்கோட ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 15 மார்க் நீங்க ரெண்டு எஸ்ஏ அட்டெண்ட் பண்ணா கம்பல்சரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் 5 மார்க் क्वेश्चनல இருந்து 3 5 மார்க் மட்டும் நீங்க கரெக்ட்டா எழுதுனீங்கன்னா போதும் 15 மார்க் கிடைச்சிரும். அதுக்காக 3 5 மார்க் மட்டும் எழுத வேணாம், 5 5 மார்க்குமே எழுதுங்க. பேஜ் கரெக்டாக கவர் பண்ணி எழுதுங்க. ஒரு கொஷின் 2.5 மார்க் போடுவாங்க, ஒரு கொஷின் 4 மார்க் போடுவாங்க. அந்த மாதிரி ரேண்டமாக நம்மளுக்கு 15 மார்க் வந்ததுன்னா போதும். 4 2 மார்க்கில் 2 2 மார்க் நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா கூட 4 மார்க்கு. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், 30 30 + 9 39. நீங்கள் அழகாக பாஸுக்கு ஒரு மார்க் மேலே எடுத்துடலாம். 5 1 மார்க் மட்டும் கரெக்டாக எழுதுனீங்கன்னா போதும். நம்ம கொடுக்குற பேட்டர்னில் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏ கொஷின் 15 மார்க் கொஷினில் எது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், சிலபஸ் வைஸும் பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு 15 எஸ்ஏ கொஷின் டாப் 15 கொஷின் வச்சிருக்கேன். அந்த கொஷின் தான் நான் இப்போ எழுதி போடுறேன். அந்த கொஷின் படிக்காத நீங்கள் எக்ஸாமுக்கு போகாதீங்க. வாங்க அந்த எஸ்ஏ கொஷின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி. இந்த எஜுகேஷனல் டெக்னாலஜியில் இந்த 16 கொஷின்ஸ் படிச்சிட்டிங்கனாலே 2 எஸ்ஏ நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அந்த 16 கொஷின் என்னன்னு 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் கரிக்குலம் and principal steps and factor influencing the curriculum development. ABC அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் 15 மார்க்கை டிவைட் பண்ணி கேட்பாங்க. பார்ட் ஏ என்னன்னு கேட்பாங்கன்னா டிஃபைன் கரிக்குலம், பார்ட் பி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட், பார்ட் சி பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் கரிக்குலம். அதை கம்பைன் பண்ணி உங்களுக்கு நான் ஒரே கொஸ்டினாக கொடுத்துட்டேன். பட் நீங்கள் படிக்கும்போது ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் எஜுகேஷன், ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன், நர்சிங் எஜுகேஷன் தான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஆஃப் எஜுகேஷன் தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கிளினிக்கல் மெத்தட், என்லிஸ்ட் த கிளினிக்கல் டீச்சிங் மெத்தட். அதில் வந்து எனி ஒன் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலாபரேட்டா எழுதணும். ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் டீச்சிங் மெத்தட்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துறணும். அடுத்து வந்து அதுல கிளினிக்கல் டீச்சிங் மெத்தட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு எழுதணும். அதுல ஒரு மெத்தடை நீங்க எலாபரேட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டிஃபைன் லெசன் பிளான், வாட் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லெசன் பிளான் கேட்டுட்டு உங்களை ஒரு லெசன் பிளான் மேக் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மேக் ஏ லெசன் பிளான் ஃபார் த பெட் மேக்கிங் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா மேக் ஏ லெசன் பிளான் ஃபார் கெத்தட்ரைசேஷன் ஃபார் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். நீங்கள் லெசன் பிளான்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணீங்களோ அதே மாதிரி நம்மளோட ஆன்சர் புக்லெட்டை ஹரிசாண்டலாக திருப்பிட்டு அந்த ஃபார்மெட்டே நீங்கள் அப்படியே எழுதுற மாதிரி இருக்கும். லிசனர் ஆக்டிவிட்டி, லேர்னர் ஆக்டிவிட்டி அதை ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட்டாக போட்டு லெசன் பிளான் ஃபார்மெட்டில் எழுதணும். சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் டீச்சிங் மெத்தடில் என்ன டைப்ஸ் இருக்குது, அதில் லெக்சர் மெத்தடை எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. செவன்த் கொஷின் ஃபீல்ட் ட்ரிப்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஃபீல்ட் ட்ரிப்பை நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்க, அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எய்த் கொஷின் வாட் ஆர் ஆல் த ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதில் ஒவ்வொரு டைப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ், இண்டிகேஷன், கான்ட்ரா இண்டிகேஷன் மாதிரி அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லைனா மெரிட்ஸு டிமெரிட்ஸ்ன்னு எழுதணும் நீங்கள் கம்பல்சரி. நைன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கம்யூனிகேஷன், வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப்
communication, elements of communication and communication used in nursing. அதாவது therapeutic communication பத்தி நீங்க explain பண்ணணும் இந்த 9 question. Next 10th question பாத்தீங்கன்னா ரொம்ப important question. இந்த AV8s question இல்லாத question பேப்பரே கிடையாது. Define AV8s, what are all the types னு கேட்டால் அதே ஆன்சர் தான். Classification of AV8s னால அதுதான் ஆன்சர். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா any one type வந்து elaborate பண்ண சொல்லலாம். Next வந்து பாத்தீங்கன்னா 11th question. Define evaluation, what are the steps இல்ல selection of evaluation, அதுல என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு 11th questionல கேக்குறாங்க. 12th question என்ன அப்படினு பாத்தீங்கன்னா health educationோட definition, அதுல என்ன principles and steps இருக்குன்னு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா health education. இந்த definition வந்து பாத்தீங்கன்னா A ல கேட்பாங்க, principle வந்து B, steps வந்து பாத்தீங்கன்னா C ல கேட்கலாம், ABC ஆப்ஷன். Next 13th question ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாத்தீங்கன்னா guidance and counseling வெறும் difference between போட்டுருக்கேன். பட் ஆனா question எப்படி கேட்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா define guidance, define counseling, what are all the purpose of guidance, what are all the purpose of counseling, what is the difference between guidance and counseling னு ஃபுல்லா இது ஒரு தனி சாப்டர். இந்த சாப்டர் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும். AV8ஸும் பாத்தீங்கன்னா ஒரு தனி சாப்டர், அந்த சாப்டரை ரிவைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 14th question பாத்தீங்கன்னா what is mean by interpersonal relationship, what are all the principal stages, phases and ஜோஹாரி விண்டோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க 14th question. 15th question பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிலேஷன்ஷிப்னு கேட்டாலும் அதே ஆன்சர் தான். சோசியல் ஆட்டிடியூட்னு கேட்டாலும் ஒரு சேம், ரெண்டுக்கும் கம்பைன் ஆகிற மாதிரி ஒரு டெஃபினேஷன் படிச்சு வச்சுக்கோங்க. ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பும் சோசியல் ஆட்டிடியூடும் ரெண்டும் டெஃபினேஷன் கேட்டுட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் குரூப் டெவலப்மெண்ட்னு கேட்பாங்க எஸ்ஐ கொஸ்டின்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹியூமன் பிஹேவியர், ப்ராசஸ் ஆஃப் பிஹேவியரல் சேஞ்ச். இதுதான் வந்து 16 கொஸ்டின். இந்த 16 கொஸ்டினை நீங்க தரவா படிச்சிட்டிங்கன்னா 2 எஸ்ஐ கொஸ்டின், ஒரு 3 5 மார்க் கொஸ்டினாவது சாலிடா நீங்க அட்டென்ட் பண்ணலாம். சப்போஸ் லாஸ்ட் மினிட்ல நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 16 கொஸ்டின் கண்டிப்பா ஒரு நாள் நைட் எல்லாம் உங்களால படிக்க முடியாது. நான் இப்போ ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். அது 5ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா 2 எஸ்ஏ கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா AV8s அதோட டைப்ஸ், அந்த டைப்ஸ் ஃபுல்லா ஃப்ளோ சார்ட் போட்டு பாத்துருங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எவாலுவேஷன். எவாலுவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இதில் எஸ்ஏ வரலனாலும் உங்களுக்கு கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும். இந்த 3 கொஸ்டின் AV8s, எவாலுவேஷன், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் டீச்சிங் மெத்தடு. அதில் வந்து ஒரு மெத்தட் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நர்சிங் ரவுண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 5th கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லெசன் பிளான். இந்த 5 கொஸ்டின்ஸு நீங்கள் படிக்காத போனீங்கன்னா கம்பல்சரி 5 மார்க் உங்களால் எழுத முடியாது. AV8s, evaluation, guidance and counseling, clinical teaching method, lesson plan. இந்த 5 question ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் படிக்க முடியலனா ஃபர்ஸ்ட் இந்த 5 படிச்சுட்டு கூட மீதி 16 question அப்புறம் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ கொஸ்டின்ஸ் டோட்டலா 16 பார்த்துட்டோம். இந்த 16 வீடியோஸையும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தனித்தனி செப்பரேட் வீடியோவா பிரேக் டவுன் பண்ணி நம்மளோட சேனல் அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது செமஸ்டர் 6ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் டெக்னாலஜிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக அந்த ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 55 மார்க்ஸ் இருக்குது. இப்போ எஸ்ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொஷின், டோட்டலாக வந்து 16 கொஷின் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 5 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 50 கொஷின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 5 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அந்த 15 கொஷினும் அதே பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும். 1 by 1 50 கொஷின்ஸ் இருக்கும். பட் 2 மார்க் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க் ப்ளஸ் 1 மார்க் ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு 100 கொஷினாக மேக் பண்ணியிருக்கோம். இந்த 2 மார்க்ஸ் உங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீல்ஸு இல்லைனா வந்து ஷார்ட்ஸாக மேக் பண்ணியிருக்கோம். கரெக்டாக எஜுகேஷன் டெக்னாலஜி வீடியோஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 100 வரலும் 1 minute ஷார்ட்ஸாக வந்து ஒவ்வொரு 2 மார்க்கும் போட்டிருக்கோம். அதையும் சர்ச் பண்ணி படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். மொக்க பேப்பர் தான், எழுதுனீங்கன்னா பாஸ், தியரி மட்டும்தான். பேஜ் மட்டும் ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு எஸ்ஏ கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 to ஒரு 15 பேஜஸ் எழுதுங்க. 5 மார்க்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 3 பேப்பர்ஸ் எழுதி விடுங்க. எந்த கொஷினும் மிஸ் பண்ணிடாதீங்க, எந்த இடத்துலையும் கேப் விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.